நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் ராஷ்டிர பாஷா நியூ சிலபஸில் உள்ள அதாவது ஹிந்தி பிரச்சார் வாகினித்தீன் அதில் வரக்கூடிய பஹ்லா பத்ர பாக் 1 அதில் பத்திய. இதுக்கு முன்னே கபீர் கே தோஹே, ரஹீம் கே தோஹே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த 10th போயம் பத்திய. கசல் கே குச் ஷேர். கசல் அதாவது உருது பாரசி மொழி கவிதை அந்த வகையைச் சேர்ந்ததை கசல் சொல்லுவோம். அதில் வர குச்சின சில கவிதைகள் பற்றி போட்டிருக்காங்க. அதாவது गज़ल अरबी साहित्य की प्रसिद्ध काव्य विधा है जो बाद में फारसी, उर्दू, नेपाली और हिंदी साहित्य में भी बहुत लोकप्रिय हुई है. गज़ल அரபி சாகித்யக்கி அரபி இலக்கியத்துடைய பிரசித்த புகழ்பெற்ற காவிய விதாகை ஒரு காவியத்தினுடைய ஒரு முறை. இப்போ இந்த விதா அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. விதம் சொல்லலாம், பங்கு, உச்சரிப்பு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். ஜோ பாத்மீம் அது பிறகு ஃபாரசி, உருது, நேபாளி और ஹிந்தி சாகித்யமேம் ஹிந்தி இலக்கியத்திலும் பகுத் மிகவும் லோக்பிரிய ஹுயி உலக புகழ் பெற்றது. ஹிந்திக்கே அநேக் ஹிந்தியில் அநேக்ன பல ரச்சனாக்காரோங் படைப்பாளிகள் இஸ் விதாக்கோ அப்புனாயா இந்த முறையை தனதாக்கி கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கரோங் पे नाम थे, नामों के साथ ओहदे थे, बहुत तलाश किया कोई आदमी ना मिला. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்போது நான் எல்லாத்துக்குமா சேர்த்து நான் மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓஹ்தா அப்படின்னா பதவி, பட்டம். தலாஷ் தலாஷ்னா சர்ச், கோஜ். டூண்ட்னா 2 அர்த்தம் வரும், தேடுதல். ஹுனர் ஹுனர்ங்கிறது ஒரு ஆர்ட், கலா. ஃபர்மான் ஃபர்மான்னா ஆக்ஞா, ஹுக்ம ஆர்டர், கட்டளை அப்படின்னு அர்த்தம். தல்வார் தல்வார்னா வாள்னு அர்த்தம். கடக் கட்கு. புலந்தியோங்கோ சூனா அதாவது பெரிய பெரிய பதவிகளை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். படே படே பத் பானா கமால் திறமை, குஷல்தா. டஹர்னா சம்பால்னா அதாவது சமாளிக்க, பாதுகாக்க அந்த அர்த்தத்தில் வரும். பரிந்தா பக்ஷி, பறவை. முகல்லே மேம் முகல்லன வார்டு, வசிக்கும் இடம். இலாக்கா இலாக்கே மேம். சஹானா அதாவது பறவைகள் கலகலவென்ற ஒரு ஒளி எழுப்புதல். கல்ரவ் கர்னா இக்குனா ஒன்று, ஏக். ருட் ஜானா கோபம் கொள்ளுதல், நாராஜ் ஹோனா. மனா லேனா சமஜ் புஜாக்கர் சகி ராஸ்தே பர் லே ஜானா அதாவது புரிந்து கொண்டு சரியான பாதையில் அழைத்து செல்லுதல். இன்சான் ஆத்மி மனிதன். லிக்காஹை லிக்காஹைனா எழுதப்பட்டிருக்கிறது. ஜியாதா ஜியாதா அதிகம். துஷ்மன் சத்ரு, எதிரி. பீட் கூட்டம். ஜன் சமூக் மக்கள் சமூகம், கூட்டம். வார் கர்னா ஆக்ரமன் கர்னா போரிடுதல். முஜ் பை முஜ்பர் என்மேல், என் மீது. தீர் அம்பு இன்னொரு அர்த்தம். பான் தோஸ்தி நட்பு, மித்ரதா. மஞ்சில் மஞ்சில்னா லட்சியம் அதாவது லட்சிய. க்வாப் ஷப்னா கனவு. பிஸ்தர் பிஸ்தர்னா படுக்கை. பிச்சௌனா ருத்து ருத்து அதாவது பருவம். இன்திசார் பிரதீக்ஷா எதிர்பார்த்தல். சாயா சாயா நிழல். முஷாஃபிர் வழிபோக்கன்
அதாவது ராஹ்கீர் அல்லது யாத்ரி, பயணிகள் அப்படியும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் போயத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். ஷாயர் பஷி பத்ர கஹ்தேஹைம், ஷாயர் பஷி பத்ர கஹ்தேஹைம் சொல்கிறார். கி என்று தலாஸ் கர்னேப்பர், அதாவது தேடியவுடன், தலாஸ்னா சர்ச் பண்ணுறது, படே படே பெரிய பெரிய, அது மிகப்பெரிய, ஓஹ்தே வாலே பதவியில் உள்ளவர்கள், அவுர் மற்றும், படே படே மிகப்பெரிய, வியக்தியோங்கே நாம் மனிதர்களுடைய பெயர், மில் ஜாத்தேகை கிடைக்கிறது. லேக்கின் ஆனால் சச்சா இன்சான் நஹி மில் பாத்தாகை, ஆனால் சச்சா நஹி மில் பாத்தா இதுவரைக்கும் சந்திக்க முடியவில்லை, பெற முடியவில்லை. இசிக்கோ பசி பத்ர கஹ்தேகை, இதைத்தான் பசி பக்ர சொல்கிறார். கி கரோங் பர் வீடுகளில், நாம் அவுர் ஓஹ்தேகா நாம், அதாவது பெயரும் பதவியுடைய பெயரும், லிக்கா ரகுத்தாகை எழுதப்பட்டு இருக்கிறது. லேக்கின் ஆனால், உஸ் கர்மேம் அந்த வீட்டில், சச்சா இன்சான் உண்மையான மனிதன், நஹி மில்தாகை கிடைப்பதில்லை. செகண்ட் ஒன், ஏ ஹுனர் பி படா ஜரூரி ஹை. ஹுனர்னா கலை, ஆர்ட். கித்னா ஜுக்குகர் கிசே சலாம் கரோ, கித்னா ஜுக்குகர் எவ்வளவு குனிஞ்சு, கிசே யாருக்கு சலாம் அதாவது வணக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த போயத்தில் இந்த தோகையில் சொல்லியிருக்காரு. யார்? ஹஃபீஸ் மேரட்டி அப்படிங்கிறவர். ஷாயர், ஷாயர்னா கவிஞர்னு அர்த்தம். ஹஃபீஸ் மேரட்டி கஹ்தேகை சொல்கிறார், சலாம் கர்னே கா பி, அதாவது ஒருத்தருக்கு வணக்கம் செலுத்துவதற்கான டங்கு ஹோத்தாகை முறை இருக்கிறது. பாத்ரோச்சித் பாத்திரத்திற்கு ஏற்ற, சலாம் கர்னா வணக்கம் செலுத்துவது, பகுத் படி கலா ஹோத்திகை மிகப்பெரிய கலையாக இருக்கிறது. கிஸ்கே சாம்னே யார் முன்னால், ஜுக்குகர் சலாம் கர்னி சாகியே, ஜுக்குகர்னா குனிந்து, சலாம்னா வணக்கம், கர்னி சாகியே செய்ய வேண்டும். கிஸ்கே சாம்னே யாருக்கு முன்னால், சீனா தான்கர், சீனா தான்கர்னா நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு, சலாம் கர்னி சாகியே வணக்கம் செலுத்த வேண்டும். இஸ்கா ஞான் இதை பற்றிய ஒரு அறிவு, ஹமே ஜரூர் ஹோனா சாகியே, ஞான்னா நாலேஜ்னு அர்த்தம். நமக்கு ஜரூர் ஹோனா சாகியேனா அவசியம் இருக்க வேண்டும். தபி அப்பொழுதுதான், ஹமாரி நம்முடைய, சலாமிகா மகத்துவ ரகேகா நம்முடைய வணக்கத்திற்கு, சலாமினா வணக்கம், நமஸ்கார், சல்யூட்டேஷன், அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். ஃபர்மான் சே பேடோங் பே கபி ஃபல் நஹி லக்தே, ஃபர்மான்னா கட்டளைன்னு அர்த்தம். தல்வார் சே, தல்வார்னா வாள்னு அர்த்தம். மௌசம் கோயி பத்லா நஹி ஜாத்தா, ஷாயர் முஜஃபர் வாரசி கஹ்தேகை, அதாவது முஜஃபர் வாரிசி சொல்கிறார், பிரகிருதி பர் இயற்கை மேல், கோயி எந்த அதிகாரமும், இல்லாட்டி யாரும், அதிகார் நஹி கர் சக்தா யாரும் அதிகாரம் செய்ய முடியாது. பிரகிருதி கிசி மனுஷ்யக்கே, இயற்கை, கிசி மனுஷ்யக்கே எந்த மனிதனுடைய, அதிகார அவர் ஆக்ஞா அதிகாரத்திற்கும் கட்டளையையும், நஹி மான்தி ஏற்றுக்கொள்வது இல்லை. உதாகரன் தேத்தே ஹுயே, எக்ஸாம்பிள் உதாரணம் கொடுத்து கொண்டு, ஷாயர் கஹ்தேகை கவிஞர் சொல்கிறார், கிசிக்கு ஆன்யா மான்கர் யாருடைய கட்டளையையும் ஏற்றுக்கொண்டு, மான்கர் ஏற்றுக்கொண்டு, பேடோங் பர் மரத்தில், ஃபல் நஹி லக்தே பழங்கள் மரத்தில் பழம் தோன்றுவதில்லை. और उसी प्रकार அதே மாதிரி, उसी प्रकार அதே மாதிரி, கிசிக்கு தல்வார் யாருடைய வாளையும், தேக்குகர் பார்த்து, மௌசம் நஹி பதல்தா பருவ காலங்கள் மாறுவதில்லை. அர்த்தாத் அதாவது, பிரகிருதி கிஷி மனுஷ்யக்கே இயற்கை எந்த மனிதனுடைய, அதிகார்கே அதீன் நகிகை இயற்கை எந்த ஒரு மனிதனுக்கும்
அதின்னா உட்பட்டு இருத்தல் அப்படின்னு அர்த்தம். யாருக்கும் உட்பட்டு இருப்பது இல்லை. चार बुलंदियों पे पहुंचना कोई कुशलता नहीं, बुलंदियों पे ठहरना कमाल होता है. புலந்தியோங் அப்படின்னா பெரிய பெரிய பதவிகளை பெறுதல். அதே மாதிரி கமால் அப்படின்னா திறமை அப்படின்னு அர்த்தம். ஷாயர் அசோக் சாஹில் கஹ்தே ஹைன் கி புலந்தியோங் கோ சூனா, பெரிய பெரிய பதவிகளை தொடுதல். படே படே ஓஹ்தே பத், மிகப்பெரிய பதவியில் அமர்தல். கோயி படி பாத் நகி, எதுவும் பெரிய விஷயம் இல்லை. உனேங் அந்த தக், அவர்கள் கடைசி வரை. பனாயே ரக்னா, அதை கடைசி வரை பாதுகாப்பாக வைப்பது. ரக்னா படி பாத் ஹோதிகை, மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அர்த்த யகை, அர்த்தம் இதுதான். படே படே பதோங் பர், பெரிய பெரிய பதவிகளில். பகுஞ்சினே கே பாத், அடைந்த பிறகு. பதோங் கோ, பதவிகளை. அந்த தக், கடைசி வரை. சம்பால்னாகி, சம்பால்னா பாதுகாத்தல், சமாளித்தல். கமால் மானா ஜாயேகா, அதைத்தான் நம்ம திறமை என்று ஏற்றுக்கொள்வோம். 5 जो घर बनावो तो एक पेड़ भी लगा लेना, परिंदे सारे मुहल्ले में चहचहाएंगे. இது எழுதினவர் டாக்டர் கே ரிஷி. டாக்டர் கே ரிஷி இஸ் ஷேர் में, இந்த கவிதையில் பேடோங் கா மகத்துவ, மரங்களுடைய சிறப்பை பதாத்தே ஹை, சொல்கிறார். நயா கர் பனானே வாலோங் சே, புதிய வீடு கட்டுபவர்களிடம். ஷாயர் கஹ்தே ஹை, கவிஞர் சொல்கிறார். கி கர் பனாத்தே சமய், வீடு கட்டுகின்ற சமயத்தில். ஏக் பேடு பி லகாதோ, ஒரு மரமும் நட்டுவிடு. உஸ் பேடுமே, அந்த மரத்தில். பரிந்தே ஆக்கர், பறவைகள் நிவாஷ் கரேங்கே, வசிப்பார்கள். சுபஹ் சாம், காலை மாலை. சஹ் சஹாயேங்கே, கலகலவென்று ஒரு கூச்சலிடுவார்கள். உன் பரிந்தோங் கே மீட்டி போலி, அந்த பறவைகளுடைய இனிமையான பேச்சு. ஹமே, நமக்கு. ஆனந்த் பிரதான் கரேகி, ஆனந்தத்தை கொடுக்கும். அவுர், மற்றும். சாரே, எல்லா. மொஹல்லே மேம், பகுதிகளிலும். குஷி கா வாத்தாவரன் ரகேகா, குஷினா சந்தோஷம், சந்தோஷமான வாத்தாவரன் சூழ்நிலை. ரகேகா, இருக்கும். छह, அதாவது 6th. मुझको आदत है रूट जाने की, आप मुझको मना लिया किए कीजे. இது எழுதினவர் ஜான் எலியா அப்படிங்கிறவர். ஷாயர், கவிஞர். ஜான் எலியா கா கஹ்னா, ஜான் எலியா சொல்கிறார். ரூட் ஜானா, கோபம் கொள்ளுதல். கலத் காம் கர்னா, தவறான வேலை செய்தல். ஆத்மி கா ஸ்வபாவ் ஹை, மனிதனுடைய இயல்பு. லேக்கின், ஆனால். உசே, அதை. சமஜா புஜாக்கர், புரிய வைத்து. சஹி ராஸ்தே பர், சரியான வழியில். லே சல்னா, அழைத்துச் செல்வது. குதா கா காம் ஹை, குதானா கடவுள்னு அர்த்தம். குதா, கடவுளுடைய வேலை. அர்த், அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அர்த் யஹை, பொருள் இதுதான். சோட்டோங்கே புரே குணோங்கோ, சிறியவர்களுடைய தீய குணங்களை. தூர் கர்னா, போக்குவது. படோங்கா ஸ்வபாவ் ஹோனா சாகியே, பெரியவர்களுடைய குணமாக. ஸ்வபாவன குணம், இயல்பு, இயல்பாக இருக்க வேண்டும். 7th one, पढ़ना है तो इंसान को पढ़ना, पढ़ने का हुनर सीख. हर चेहरे पे लिखा है किताबों से ज्यादा. शायर फारिग बुखारी का कहना है. शायर
ஃபாரிக் புக்கார் என்ன சொல்கிறாருன்னா, பढ़ने से जितना ஞான் हमको मिलता है, படிப்பதால் ஜித்னா ஞான் எவ்வளவு அறிவு ஹம்கோ மில்தா ஹை நமக்கு கிடைக்கிறதோ, உசி சேபி ஜியாதா அதைவிடவும் ஜியாதா அதிகமான ஞான் அறிவு ஆத்மிக்கே செஹரேக்கோ மனிதனுடைய முகத்தை பढ़ने से மனிதனுடைய மனதை படித்தால் மில்தா ஹை. செஹ்ரேக்கோ படுனா அதாவது அவங்களுடைய முக தோற்றத்தை படுனா படிப்பது பகுத் படை மிகப்பெரிய கலா ஹோத்திகை ஒரு கலையாக இருக்கிறது. ஷாயர் கா கஹ்னாகை ஷாயர் சொல்வது என்னவென்றால், கிதாபோங் மே ஜித்னி பாத்தேங் புத்தகங்களில் ஜித்னி பாத்தேங் எத்தனை விஷயங்கள் பதாயி கைகை சொல்லப்பட்டிருக்கிறதோ, உன்சே ஜியாதா அதைவிட அதிகமான பாத்தேங் விஷயங்கள் மனுஷ்யக்கே செஹ்ரே பர் மனிதனுடைய முக தோற்றத்தில் லிக்கி ஜா ரஹத்திகை எழுதப்பட்டு இருக்கிறது. இன் பாத்தோங்கோ படுனா இந்த விஷயங்களை படிப்பது, அவுர் மற்றும் சமஜ்னா புரிந்து கொள்வது, பகுத் படி கலாகை மிகப்பெரிய கலை. 8th one, दुश्मनों की भीड़ में कुछ दोस्त भी मौजूद हैं, देखते रहना करेगा मुझ பை பஹ்லா வார் கோன். இது எழுதினவர் மஞ்சர் மஜீத் அப்படிங்கிறவர். ஷாயர் மஞ்சர் மஜீத் கா கஹ்னாகை மஞ்சர் மஜீத் என்ன சொல்கிறாருன்னா, உன்கே துஷ்மனோங்கி அவருடைய எதிரிகளின் பீடுன கூட்டத்தில் உன்கே குச் அவருடைய சில தோஸ்த் பி நண்பர்களும் மிலே ஹுயேகை சேர்ந்திருக்கிறார்கள். வே சப் அவர்கள் எல்லோரும் ஷாயர் பர் ஷாயர் மீது கவிஞர் மீது வார் கர்னா சாக்தேகை போரிட விரும்புகிறார்கள், சண்டையிட விரும்புகிறார்கள். அப் இப்பொழுது இத்னா தேக்னா இவ்வளவு பார்ப்பது, பாக்கி ரஹ் கயா மீதி இருந்து விட்டது, கி ஷாயர் பர் ஷாயர் மேல், பஹ்லே முதலில், உன்கா துஷ்மன் அவருடைய எதிரி, வார் கரேகா யா தோஸ்த் சண்டையிடுவார்களா அல்லது அதாவது எதிரிகள் சண்டையிடுவார்களா அல்லது நண்பனா அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் இதுதான். கல் தக் நேற்று வரை ஜோ ஷாயர் கா தோஸ்த் ரகா யார் ஷாயருடைய தோஸ்த் ரகா நண்பனாக இருந்தானோ, வஹ் அவன், ஆஜ் துஷ்மன் பனாக இன்று எதிரியாகி இருக்கிறான். வஹி அவன்தான், ஷாயர் கேலியே ஷாயருக்கு கவிஞருக்கு, நயா துஷ்மன்கை ஒரு புதிய எதிரி. வஹி நயா துஷ்மன் அந்த புதிய எதிரிதான், ஷாயர் பர் வார் கரேகா ஷாயர் மேல் சண்டையிடுவான், போரிடுவான். மஞ்சிலே ख्वाब बन के रह जाएं इतना बिस्तर से प्यार मत करना. இதை எழுதினவர் ஷாயர் அசோக் மிஜாஜ் பத்ர. ஷாயர் அசோக் மிஜாஜ் பத்ர अपने इस गजल में இந்த செய்யுளில் கஹ்தே சொல்கிறார், கி சுஸ்தி மனுஷ்யக்கோ சோம்பேறித்தனம் மனிதனுக்கு மனிதனுடைய லட்சியத்தை பிரஷ்ட் கர் தேத்திகை அதாவது நாசம் செய்து விடுகிறது. இஸ்லியே ஆகையால், ஆலஸ்ய சே ஜியாதா பிரேம் சோம்பேறித்தனத்துடன் அதிகமான பிரேம் அன்பு, ஹமேம் நாம், ரக்னா நஹி சாகியே வைக்க வேண்டாம். ஜியாதா ஆலஸ்யம் அதிகமான சோம்பேறித்தனம், ஹமாரி நம்முடைய, மஞ்சிலோங்கோ லட்சியத்தை, சப்புனா பனா தேகா கனவாக்கிவிடும், ஷாக்கார் நகி அதை நனவு ஆக்காது. அர்த்தாத் அர்த் யஹ கி ஆலசிக்கோ ஆலசிக்கு மஞ்சிலே அதாவது சோம்பேறியுடைய லட்சியம் அது எப்படி இருக்கு,
ख्वाब बनकर रह जाती है, கனவாகவே இருந்து விடுகிறது. 10th one, दश, किस ऋतु के इंतजार हैं ये पेड़ रास्तों पर खुद धूप में खड़े हैं साया मुसाफिरों पर. அதாவது மரம் வந்து எல்லாத்துக்கும் நிழலை கொடுத்துட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா வெயில காஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதான். पेड़ मनुष्य जाति की जो सेवा करती है, மரம் மனித ஜாதிக்கு எந்த சேவை, ஜோ சேவா கர்த்தி है, எந்த சேவை செய்கிறதோ உஸ்கா குன்கான் கர்த்தே है, அதை வந்து நம்ம அதனுடைய புகழை பாடுகிறோம். ஷாயர் சஹ்ஜாத் அஹ்மத் அதனுடைய புகழை வந்து சொல்கிறார். ஷாயர் கோ லக்தா है, கவிஞருக்கு தோன்றுகிறது, கி ஏ பேடு இந்த மரங்கள் கிசி ருத்து கே எந்த ஒரு பருவகாலத்தையும் இன்திஜார் மே எதிர்பார்ப்பில் ஆனே ஜானே வந்து செல்கின்ற முஷாஃபிரோங்கோ வழிபோக்கர்களுக்கு சாயா தேத்தே ஹுயே நிழலை கொடுத்து கொண்டு குத் தான் தூபமே கடைகை வெயிலில் நின்று கொண்டு இருக்கிறது. அர்த்தியக கி पेड़ दूसरों को सुख पहुंचाने के लिए, पेड़ மரம் दूसरों को மற்றவர்களுக்கு சுகத்தை பகுஞ்சானே கேலியே அடையச் செய்வதற்காக खुद தானே துக்கோं को जेल रखती है துக்கத்தை வந்து அனுபவித்து கொண்டு இருக்கின்றன.